அம்மு, 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 இந்திய இலக்கிய கழக விருது பெறும் பிரியமுள்ள என் கௌரிக்கு எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து பேர் சொல்ல முடியாத வியாதியோட நான் செத்து போயிருப்பேன். இப்போ இந்த நிமிஷம் அம்மு கௌரி சங்கர், இது நான் கேட்காம எனக்கு கிடைச்ச வரும். இந்த ஜென்மத்துக்கு இது போதும். ஒரு முழு வாழ்க்கைக்கு உண்டான சந்தோஷத்தை உன்னோட வாழ்ந்த இந்த கொஞ்ச நாள்லயே நான் அனுபவிச்சிட்டேன். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, நான் உனக்கு எதுவுமே செய்யலையே கௌரி. இந்த வருஷம் அவார்ட் கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். நீ நல்லா இருக்கணும் கௌரி. இந்த நிமிஷம் வரை உங்கள் மனைவியாய் வாழ்ந்த உங்கள் அம்மு. சாரி கௌரி. ஏன் ஏன் உம்மன் இருக்க? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ இப்ப கூட போலாம். நீ போக மாட்ட. என்ன கௌரிக்கு அவார்டு வரணும்ல? நிஜமான பொண்டாட்டி. வேண்டாம். இல்ல, என்னால திரும்ப ராணிமடம் போக முடியாது. அம்மு, அம்மு, அம்மு,
வாங்கி தர முடியல. இன்னொருத்த என்ன தொட்டப்பதான் நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைய புரிஞ்சுது. இந்த வழக்கின் தீர்ப்பை வருகின்ற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வழக்கிற்கு மிக முக்கியமான சாட்சியாக கருதப்படுகின்ற அம்முவாகிய நான் என்கின்ற இந்த நாவலுக்காக இந்திய இலக்கிய கழகத்தின் இந்த ஆண்டுக்கான விருதை பெறும் எழுத்தாளர் திரு கௌரி சங்கரை இந்த நீதிமன்றம் வாழ்த்துகிறது. சமகால இந்திய இலக்கியத்தில் கௌரி சங்கர் மீண்டும் தன் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை இந்த அங்கீகாரம் அவருக்கு சற்று காலம் தாழ்த்தி கிடைத்ததாகவே கருதுகிறேன். நன்றி. Thank you, sir. Thank you, audience. And now, ladies and gentlemen, the award for the best novel, Tamil, goes to... It's none other than Mr. Gauri Shankar for his masterpiece, Ammu Aage Naan. I kindly request Mr. Gauri Shankar to come and receive the award. So, please. ஐயா மன்னிக்கணும், நான் கொஞ்சம் பேசிட்டு விருதை வாங்கிக்கிறேன். எஸ் ப்ளீஸ். நன்றி. சபையோருக்கு என் வணக்கம். இங்கே விருது பெற்ற இலக்கியவாதிகளுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு படைப்பாளனா இந்த விருதை நான் மட்டுமே பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன். எல்லா படைப்பும் அதன் ஆசிரியருக்கே சொந்தம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மு ஆகிய நான் என்கிற இந்த படைப்பில் என்னுடைய பங்கு வெறும் இட்டு நிரப்புதல் மட்டுமே. ஒரு படைப்பு உருவாக காரணமாக இருந்தவர்களை பெருமைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே இது போன்ற விருதுகள் முழுமையடையும் நான் நம்புறேன். அந்த வகையில் இந்த படைப்பு உருவாக எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கதையில் சொல்லப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்லாமல் என் தனிப்பட்ட வாழ்க்கையும் சேர்ந்தே சுமந்து ஒரு வெற்றியாளனாக என்னை உங்கள் முன் நிறுத்தி இருக்கும் என் பெருமைக்குரிய மனைவி திருமதி அம்மு கௌரி சங்கர் இந்த விருதினை பெற்றுக்கொண்டால் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைவேன். நீதிபதி ஐயா அவர்களின் மேலான அனுமதியோடு ப்ளீஸ். நன்றி. என் மனைவி அம்முவை மேடைக்கு அழைக்கிறேன் உங்களின் பலத்த கரவொலியோடு.